இந்த சம்பவத்தை பொறுத்த மொத்தம் 12 பேர் முதலில் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டிருந்தார்கள். அதில் இருவர் வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டுவிட்டனர். ஒருவர் அப்ரூவராக மாறிய நிலையில் மற்றவர்கள் மீதான வழக்கினுடைய விசாரணை மொத்தம் 12 பேர் மீதான விசாரணையாக நடைபெற்று வந்த நிலையில் அதில் இருவர் திலீப் உள்ளிட்ட இருவர் விடுதலை செய்யப்பட்டார்கள். மித்த 6 பேர் தீர்ப்பளிக்க அந்த 6 பேரும் பாலியல் வன்கொடுமை, கூட்டுச்சதி, கடத்தல் உள்ளிட்ட மற்ற பிரிவுகளில் மொத்தம் அவர்கள் என்று தீர்ப்பளிக்கப்பட்டு இருக்கிறது. மொத்தம் 6 பிரிவுகளிலும் அவர்கள் குற்றவாளிகள் என்றும் அவர்கள் தவறு இழைத்திருப்பதாகவும் நீதிபதி அறிவித்திருக்கிறார். நடிகர் திலீப்புக்கு எதிராக போதுமான ஆதாரங்கள் இல்லை என்று கூறி அவர் இந்த வழக்கிலிருந்து விடுதலை செய்யப்படுகிறார். அதே போல மற்றொரு நபரும் இந்த வழக்கிலிருந்து விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் பொறுத்தவரை கடந்த 2017 ஆண்டு பிப்ரவரி 17 கொச்சியினுடைய புறநகர் பகுதியில் வாகனத்தில் சென்று கொண்டிருந்த நடிகையை கடத்தி அவருக்கு பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்ததோடு அதனை வீடியோவாகவும் எடுத்ததாக புகார் அளிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் தான் 6 பேர் கைது செய்யப்பட்டார்கள். அதனை அவர்கள் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் நடிகர் திலீப்பும் கைது செய்யப்பட்டிருந்தார். மொத்தமாக 12 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் இருவர் வழக்கிலிருந்து விசாரணையின் பொழுது விடுவிக்கப்பட்டனர். விஷ்ணு என்ற ஒரு நபர் அப்ரூவராக மாறினார். மீதம் இருக்கக்கூடிய நபர்கள் மீதான வழக்கு விசாரணை தான் நடைபெற்று வந்த நிலையில் 6 பேர் குற்றவாளிகள், 2 பேர் விடுதலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட நடிகர் கிட்டத்தட்ட 80 நாட்கள் இருந்தார். அவருக்கு கடைசியாக கேரளா உயர்நீதிமன்றம் தான் ஜாமீன் வழங்கியது. அதே போல இந்த வழக்கில் முதல் குற்றவாளியாக இருக்கக்கூடிய நபர் சுனில் என்பவர், பல்சர் சுனில் என்றும் அவர் அழைக்கப்படுகிறார். அவர்தான் இந்த வழக்கினுடைய முதன்மையான குற்றவாளி. அவர் கிட்டத்தட்ட 7.5 ஆண்டுகள் சிறையில் இருந்தார். கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் தான் அவருக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது. அதாவது இந்த வழக்கினுடைய விசாரணை நீண்டு கொண்டே இருக்கிறது. இது தற்பொழுதைக்கு முடிய வாய்ப்பில்லை என்ற காரணத்தை கூறி கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் தான் அந்த நபருக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன். இந்த வழக்கை பொறுத்தவரை 2018 ஆண்டு கேரளா உயர்நீதிமன்றத்தில் திலீப் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். கேரள போலீசார் இந்த வழக்கில் பாரபட்சமாக நடந்து கொள்வதாக கூறி இந்த வழக்கினுடைய விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார். இந்த கோரிக்கையை கேரளா உயர்நீதிமன்றம் நிராகரித்திருந்தது. அதே போல இந்த வழக்கில் இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பிரபல நடிகை 2019 ஆண்டு கேரளா உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அதில் இந்த வழக்கினுடைய விசாரணையை ஒரு பெண் நீதிபதி உத்தரவிட வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்திருந்தார். அவர் கோரிக்கை ஏற்கப்பட்டது. ஆனால் 2020 ஆண்டே அந்த நடிகை சார்பில் மற்றொரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த நீதிபதி ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக கூறி அந்த நடிகை சார்பில் ஒரு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதே போல திலீப் சார்பிலும் பல்வேறு மனுக்கள் உயர்நீதிமன்றத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த நிலையில்தான் இந்த வழக்கு நீண்ட காலமாக நடைபெற்று வருவதாக கூறி இந்த வழக்கினுடைய விசாரணையை விரைந்து முடிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. ஆனால் இந்த வழக்கினுடைய விசாரணையை முடிவதற்கு கூடுதல் அவகாசம் வழங்க வேண்டும் என்று விசாரணை நீதிமன்றம் ஒரு மனு தாக்கல் செய்தது. அதாவது 2024 ஆண்டு மார்ச் 31 வரை அவகாசம் வழங்க வேண்டும் என்று ஒரு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதற்கு உச்சநீதிமன்றமும் அனுமதி கொடுத்திருந்தது. தான் இந்த வழக்கினுடைய விசாரணை நீண்ட காலமாக நடைபெற்று வருவதை கூறி கேரளாவை சேர்ந்த பத்திரிகையாளர் ஒருவர் கேரளா உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கை விசாரித்த கேரளா உயர்நீதிமன்றம் இந்த வழக்கினுடைய விசாரணை நிலை குறித்த அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு உத்தரவிட்டிருந்தது. இதனை அடுத்துதான் இந்த வழக்கினுடைய விசாரணை விரைவாக முடிக்கப்பட்டு தற்பொழுது தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருந்த நிலையில் தீர்ப்பும் வழங்கப்பட்டிருக்கிறது.